ஹாய் அருமேஷ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டா. நம்ம இப்போ ஃபைனலி விமென் குக் எஃப்எஃப் வந்துருச்சுடா. எல்லோரும் கேட்ட மாதிரியே இனிமேல் விமென் குக் எஃப்எஃப் நான் ரெகுலராக போட ஆரம்பிச்சிருவேன்டா. ஓகேடா, நம்ம லாஸ்ட் பார்ட்டில் என்ன பார்த்துருந்தோமோ அதுலேருந்தே ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது ஸ்டார்டிங் சீனில் ஜிம்மன் அண்ட் ஜேகே 2 பேரும் ஒரு ஆஃபீஸர் முன்னாடி உட்காந்துட்ருக்காங்க. அப்போ அந்த ஆஃபீஸர், சார் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் சொல்லுங்கள் சார், நான் என்ன வேணால் பண்ணுறேன். எனக்கு என் தங்கச்சியும் என்னோடய ஃப்ரெண்டையும் காணும். ஸோ ப்ளீஸ் எனக்கு தேடி கொடுக்குறீங்களா? அவங்க உயிரோடு இருக்காங்க, நியூஸ் வந்திருக்கு, பட் அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில, மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்கிறான் ஜிம்மன். ஓகே சார், அவங்க ஃபோட்டோ இருந்தால் கொடுங்க சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஜிம்மன் எமியோட ஃபோட்டோவையும் டேவோட ஃபோட்டோவையும் எடுத்து கொடுக்குறாரு. ஓகே சார், கூடிய சீக்கிரத்தில் நான் கண்டுபிடிச்சி சொல்கிறேன், தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எந்திரிச்சு போயிடுறான். அப்படியே மச்சான், என்னடா வா நம்ம தேடலாம். எங்கடா போய் தேடுவ? அவனுங்க எங்கே இருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? தெரியல தான், பட் நம்மளுக்கு தெரிஞ்ச ட்ரக் ஷிப்மெண்ட் மூலியமாக கேட்டு பார்க்கலாம்டா. டேங்க எங்கேயோ கடலில் தான் விழுதான் நான் கேள்விப்பட்டேன். சரி ஓகே வா போகலாம் அப்படி சொல்லிட்டு ஜேகே அண்ட் ஜிம்மன் 2 பேரும் இப்போது டேங்க தேடி போகிறானுங்க. ஜிம்மன் எங்கெங்கேயோ தேடுறான், பட் எங்கேயுமே டேங் இல்லை. ஸோ அவனுக்கு செம்ம வெறியாகுது. அவன் வந்தால் மட்டும்தான் என்ன நடந்துச்சுன்னு தெரியும். ஸோ அவன் அப்படியே அங்கே ஒரு ஸ்டோன் பெஞ்சில் ஃப்ரஸ்ட்ரேட்டடாக அப்படியே தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். ஜேகேக்கு அப்படியே வெறியாகுது அவனை பார்க்க. ஜேகேக்கு அப்போ ஒரு ஃபோன் கால் வருது. அவன் அதை பார்த்துட்டு ஜிம்மன்கிட்ட கொஞ்சம் தள்ளி போய் அதை அட்டன் பண்ணி, ஹலோ என்ன? அது சார் எமி. அவளுக்கு என்ன? மேம காணும் சார். என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க? அவள் போகிற வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தீங்க? சிசிடிவி கேமரா செக் பண்ணுங்க, நான் வரேன். சார் பார்த்துட்டோம் சார், அங்கேயும் வரல. என்ன? ஓ காட், சரி நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு அங்கே அப்படியே வெறியாக்குது. அப்போ ஜிம்மன், என்னடா மச்சான் என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா, வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்? நான் வரட்டா? இல்லைடா நான் பார்த்துக்குறேன். சரி ஓகேடா நான் கிளம்புறேன், ஏதாவது பிரச்சனைனா கால் பண்ணடா. ஓகே ஜிம்மன் நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு இப்போது ஜேகே வண்டியை ஸ்பீடாக எடுத்துகிட்டு போகிறான். அவனுக்கு செம்ம காண்டாகுது. இங்கே ஜிம்மன் இவனுக்கு என்னவோ அப்படி சொல்லிட்டு இவனும் இப்போ வீட்டுக்கு கிளம்பி போயிடுறான். இப்போ வேகமாக உள்ளே போயிட்டு அங்கே இருக்க எல்லா பாடி கார்ட்ஸ் மெய்ட்ஸ் எல்லாத்தையும் திட்டுறான். ஒரு பொண்ணை கூட உங்களால் உருப்பிட வச்சுக்க பார்த்துக்க முடியல. இப்போ அவன் எங்கே? சார் தெரியல சார், ஆனால் அவங்க எங்கேயும் தப்பிச்சு போன மாதிரியோ தெரில சார். என்ன? ஆமாம் சார், உங்களெல்லாம் வச்சுட்டு ஒரு ஊருக்கு கூட போட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜங்குக் நீங்கள் இருந்த ரூம்குள்ளே அப்படி வந்து பார்க்குறான். பார்த்தா அங்கே எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது, யாரும் தப்பிச்சு போன மாதிரியோ தெரியல. அப்படியே அவன் தலையை அப்படி ரப் பண்ணிட்டு அங்கே இருக்கும் சோஃபாவில் அப்படியே உட்காடுறான். என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அவன் அப்படியே செம்ம காண்டில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ அவன் பாடி கார்ட்ஸை கூப்பிட்டு, எனக்கு இன்னைக்கு நைட்டுக்குள்ளே எமி வேணும், இல்லாட்டி உங்களை என்ன பண்ணுவேன்னு எனக்கு சத்தியமாக தெரியாது அப்படின்னு கத்துறான். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே போய்ட்றானுங்க. இங்கே ஜேகேக்கு ரொம்ப வெறியாகுது. சீனை அப்படியே கட் பண்ணி இப்போது ஒரு கெஃபே தான். அந்த கெஃபேலேருந்து ஒரு செஃப் மாதிரி ஒருத்தன் வெளியே வரான். அவன் பார்க்கவே செம்ம க்யூட்டாக இருக்கான். அப்போது அவனுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் அதை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே உட்காந்து அதை ஓப்பன் பண்ணுறான். பண்ணோன்னே அவனுக்கு செம்ம ஷாக்கு. டேய் ஜேஹோப்பா, என்னடா டேய் இங்கே வாடா, இரு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேஹோப் அந்த பர்சனை நோக்கி அப்படியே வந்துட்டுருக்கா. என்ன இவங்க இப்போ உனக்கு வேணும், டே இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் பேப்பரை அப்படியே தூக்கி போடுறான். அப்போ ஹோபி அதை பார்த்துட்டு, என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஷாக்கில் பார்த்துட்ருக்கான். டே ஜின் இங்கே வாடா, இருடா காஃபி போட்டுட்ருக்கேன்டா அப்படி சொல்லிட்டு ஜின் அங்கே காஃபி போட்டுட்ருக்கான். ஈவன் அது முக்கியம் கிடையாது, இங்கே வாசிக்கிறோம், இருடா அப்படி சொல்லிட்டு இப்போ ஜின் 3 கிளாஸில் காஃபி எடுத்துகிட்டு வந்து அப்படியே அவங்க 2 பேத்துக்கும் நீட்டிட்டு அவனும் குடிக்க ஆரம்பிக்கிறான். என்னடா அப்போது இதை பாரு அப்படி சொல்லிட்டு ஜேஹோப் ஜின்கிட்ட அதை கொடுக்குறான். ஜின்னும் அதை பார்த்துட்டு அவங்க 2 பேரையும் ஷாக்கிங்காக பார்த்துட்ருக்கான். அவனை போய் கூட்டிகிட்டு வாடா அப்படி சொல்லிட்டு இவங்க சொல்கிறான். சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேஹோப்
மேலே கெஃபேக்கு மேலேயே அவங்களுக்கு வீடு. ஸோ அங்கே போயிட்டு அங்கே ஒரு பர்சன் அப்போ தான் குளிச்சுட்டு வெளியே வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வெளியே வந்துட்டுருப்பான். ஏன்னா அவங்க என்ன வேணும், வா உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு இப்போ அவனும் ஜேஹோக் பின்னாடி அப்படி போயிட்டுருக்கான். இப்போ அந்த பர்சன் யோங்கி முன்னாடி ஜின் முன்னாடி அப்படி நின்றுட்டுருக்கான். அப்போ ஜின் அங்கே உட்காரு, யோங்க அது உட்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பர்சனை போய் உட்காந்துட்டு அப்போ யோங்கி இதை பாரு அந்த நியூஸை அப்படி சொல்லிவிட்டு அந்த நியூஸ் பேப்பரை அவன்கிட்ட நீட்டுறான். இப்போது அந்த பர்சனும் அந்த நியூஸை படிச்சுட்டு என்ன யோங்கி இதெல்லாம் என்ன நடக்குது, நான் செத்துட்டுன்னு போட்டு வச்சுருக்காங்க, அப்போ ஜிம்மனுக்கு நான் உயிரோடு இருக்கிறது தெரியுமா தெரியாதா? தெரியும். அப்புறம் என்ன அவங்க இதெல்லாம் அவங்க எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில, நம்ம எப்படியா சவுத் கொரியா போய் ஆகணும். ஏன் நான் எப்படி வர முடியும், யாருக்கும் தெரியாமல் தான் உன்னை நாங்கள் கூட்டிகிட்டு போக போகிறோம். அந்த செக்கு என் கையால் இதெல்லாம் ஜிம்மனுக்கு தெரியாது, ஜிம்மன் கூட சுற்றிக்கிட்டு இருக்கான் அவன், பாவம் ஜிம்மன், இதெல்லாம் நான் சொல்லி ஆகணும். நான் ஜிம்மனுக்காக என்ன ரிஸ்க் வேணால் எடுப்பேன், எப்போ போகலாம் எங்கே போகலான்னு மட்டும் சொல்லுங்கள். இதில் எமி வேறு காணும். என்ன எமியை காணுமா? ஆமாம், அந்த ஜேக்கு என்ன பண்ணி வச்சுருக்கானோ தெரியல, எனக்கு தெரிஞ்ச ஜேக்கி கிட்ட தான் இருப்பான்னு நினைக்கிறேன். ஷோ யாங் எமி அப்படி சொல்லிட்டு இங்கே டேயாங் அப்படியே மண்டே பிடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். அப்போ கரெக்டாக அங்கே ஒரு கஸ்டமர் மாதிரி வராங்க உள்ள. உடனே எல்லோரும் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போ அப்படியே ஜேகே வீடை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு பொண்ணு ரொம்ப க்யூட்டாக இருக்கா. அவள் அப்படியே குச்சி நடந்து வந்துட்டுருக்கா. அவளை பார்க்கவே ரொம்ப பிளஸ்ஃபுல்லாக இருக்கும். அவள் அப்படியே ஒரு சைட் பேக்கு போட்டுட்டு ஃப்ரீ ஹேர் விட்டுட்டு அப்படியே குச்சி நடந்து உள்ளே வந்துட்டுருக்கா. அங்கே இருக்க எல்லோரும் என்ன நாண்டி அவனை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு, என்ன நீ எங்கே போன இவ்வளோ நாள்? அதுவா ஆண்டி காலேஜில் ஒரு ப்ராஜெக்ட், அதனால தான். உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அப்படியா, நானும் மிஸ் பண்ணேன் அப்படி சொல்லிவிட்டு அங்கே இருக்க மெய்ட் ஆண்டி அப்படியே ஹக் பண்ணிக்கிறா. சரி ஓகே என் டார்லிங் எங்கே? உன்னோட அவர் உள்ளே இருக்கார், போய் பாருப்போ, தூங்கிட்டு இருக்கான். ஓகே நான் போய் என் டார்லிங்கை பார்த்துட்டு வரேன் அப்படி சொல்லிவிட்டு அந்த பொண்ணு அப்படியே ஜேகே ரூமுக்கு போகிறா. அப்போ ஜேகே அங்கே அப்படியே தூங்கிட்டு இருக்கான். அப்போ அவள் அப்படியே உள்ளே போயிட்டு ஜேகே முன்னாடி அப்படியே நீல் டவுன் பண்ணி ஜேகேவே பார்த்துட்ருக்கா. அங்கே அவன் பியர்சிங் போட்டிருக்கான் லிப்ஸ்லேயும் ஐப்ரோஸ்கிட்டேயும், அதெல்லாம் அப்படியே தொட்டு பார்த்துட்ருக்கா. ஜேகே ஏன்டா என் லவ் உனக்கு புரியவே இல்லை, ஒன்று எனக்கு 20 இயர்ஸாக தெரியும்டா, எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்து நான் உன் கூட தான் இருக்கேன், எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லை, நீ தான்டா இருக்க, ஏன் உனக்கு என் லவ் புரியவே மாட்டேங்குது, நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் தெரியுமா அப்படி சொல்லிட்டு அந்த பியர்சிங் எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்ருக்கா. ஏன் உனக்கு என்னோட அந்த மியா தானே பிடிச்சிருக்கு, ஏன் அவகிட்ட இல்லாதது, ஏன் என்கிட்ட இல்லையா? எனக்கு அவளை பார்த்தா கொஞ்சம் பொறாமையாக இருக்கும். அவளுக்காச்சும் சொல்லி கஞ்சிங்கன்னு நான் இருக்காங்க, பட் எனக்கு நீ மட்டும்தான். ஏன்டா இவ்வளோ அப்சஸ்டாக இருக்கா மேலே? ஐ லவ் யூ அப்படி சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்ண வரும்போது டக்குன்னு ஜேகே முடிச்சுட்டு அவளை அப்படியே தள்ளி விட்றான். நாண்டி என்ன பண்ணிகிட்ருக்க? அது ஜேகே இவ்வளோ நாள் நான் நிம்மதியாக இருந்தேன். ஜேகே அது இங்கேருந்து வெளியே போறியா? என் முன்னாடி வராதன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். சும்மா எவ்வளோ தடவை சொன்னாலும் காதில் விழுக்காதா? அது ஜேகே சாரி போடி முத அப்படியே சொல்லிட்டு கத்துறான். அந்த பொண்ணு அப்படியே டிஆர்ஏஸோட ஜேகே பார்த்துட்டு அப்படியே வெளியே போயிடுறா. இப்போது ஜேகே ஃபோன் ரிங் ஆகுது. அவன் அதை அட்டன் பண்ணிட்டு ஹலோ, நாங்கள் நாளைக்கு எங்களுக்கு ஃப்ளைட்டு, ஸோ வந்து எங்களை பிக்கப் பண்ணிக்கோ. ஓகே யார் யார் வரா? நானும் இவங்கே மட்டும் தான் வரோம். அப்போ ஜின் அவன் வரல, இங்கே கெஃபே கொஞ்சம் க்ளோஸ் பண்ணால் நல்லா இருக்காது, அதனால தான். சரி ஓகே
வந்துடுங்க, நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு இப்போ ஜேகே கட் பண்ணிவிட்டு இப்போ நேராக அவங்க அப்பா இருக்கிற வீட்டுக்கு தான் போகிறான். இப்போது நீங்கள் தான் ஜிமனுக்காக காஃபி போட்டுட்டு இருக்கீங்க கிச்சனில். அப்போ ஜிமன் அப்படியே கிச்சனுக்கு வந்தவன் உங்களே பார்த்துட்டு நிற்கிறான். நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க, பார்க்க வைஃபி மெட்டீரியலில் இருக்கீங்க. அன்றைக்கின்னு பார்த்து நீங்கள் சாரீ கட்டியிருக்கீங்க. அப்படியே ஒரு கொண்டை போட்டுட்டு அப்படியே நின்று கிச்சனில் குக் பண்ணிகிட்ருக்கீங்க. ஜிம்மனுக்கு பார்க்கும்போது அப்படியே உங்களுக்கு பின்னாடி தான் ஹக் பண்ணி உங்களை அப்படியே கிஸ் பண்ணணும்னு தோணுது. பட் இப்போதைக்கு அவனை முடியாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு சக்கரை எட்டலை, ஸோ அதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது ஜிம்மன் உங்கள் பின்னாடி இருந்து வந்து அதை அப்படியே எடுக்கிறான். நீங்கள் அப்படியே சர்க்காயிட்டு பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க. அப்போ ஜிம்மன் அந்த சக்கரை பாக்ஸை எடுத்துகிட்டு அப்படியே அங்கே வச்சுட்டு உங்களை லாக் பண்ணுற மாதிரி 2 கையும் அந்த திண்டு மேலே வச்சுட்டு அப்படியே உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்களும் ஜிம்மனே பார்த்துட்ருக்கீங்க. ஜிம்மன் என்ன நினச்சான்னு தெரியல, அப்படியே அவங்க ஐஸையும் லிப்ஸையும் மாற்றி மாற்றி பார்த்துட்டே இருக்கான். நீங்கள் அப்படியே ஐஸை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிடுறீங்க. அப்போ ஜிம்மன் அவங்க லிப்ஸ் கிட்ட வந்துட்டு லைட்டாக சிரிச்சிட்டு அப்படியே தள்ளி நின்றுறான். நீங்கள் என்ன இவன் கிஸ் பண்ணாமல் இருக்கான் அப்படி சொல்லிட்டு லைட்டாக ஒரு ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்க. பார்த்தா ஜிம்மன் உங்கள் முன்னாடி ஹேண்டு கட்டிட்டு அப்படியே உங்களே ஒரு மாதிரி பார்த்துட்ருக்கான். நீங்கள் என்ன ஜிம்மன், இல்லை உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிட்டு சிரிச்சிட்டு போகிறான். நீங்கள் அப்படியே ப்ளஷிங்காக நின்றுட்டுருக்கீங்க. ஐயோ பையன் கொஞ்ச நேரத்தில் என்ன நினச்சிட்டேன் அப்படி சொல்லிட்டு நீங்கள் திரும்பி காஃபி போட போயிடுவீங்க. இப்போது ஜிம்மன் அப்படியே ஸ்டெப்ஸில் ஏறி போயிட்டுருக்கான். அப்போ ஆப்போசிட்டில் ஈசாங் வரான். ஜிம்மன் ப்ரோ, என்னடா நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும், கொஞ்சம் டெரஸ் வரீங்களா? ஏன்டா என்னாச்சு? வாங்க ப்ரோ நான் சொல்கிறேன் அப்படி சொல்லிவிட்டு இப்போது ஜிம்மன் அண்ட் ஈசாங் 2 பேரும் டெரஸில் நிற்கிறாங்க. அப்போது ஈசாங், ப்ரோ நீங்கள் யார்? ஏண்டா நான் ஒரு பிஸ்னஸ் மேன். போய் அந்த ஜேகே யார்? அவன் என் ஃப்ரெண்டு, என் பிஸ்னஸ் பார்ட்னர். அப்போ டயம் அவன் யார்? அவனும் என் ஃப்ரெண்டு தான். நாங்கள் 3 பேரும் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். பிஸ்னஸ் பார்ட்னர்ஸா இல்லை ட்ரக் டீலிங் பார்ட்னர்ஸா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். அப்போ ஜிம்மன் அப்படியே வைட் ஐஸில் அப்படியே பார்த்துட்டு, ஹே என்ன சொல்கிறேன், நீங்கள் தானே த கிரேட் கிங் மாஃபியா ஃபாக் ஜிம்மன்? அது இல்லையே, ஏன்? கூகுளில் சர்ச் பண்ணாலே வருது. நீங்கள் யார் என்ன எல்லா டீட்டெயிலும். உங்களை தானே இப்போ போலீஸ் தேடிட்டுருக்கு. அப்புறம் அந்த ஜேகே அவன்தான், அவனே தான். இப்போ டயாங்லிங்க அவனை காணோம், கரெக்டா? அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லிகிட்ருக்கான். எங்கள் ஜிம்மனுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவன் வாட்டுக்கு கொஷின் கேட்டுகிட்டே இருக்கான். எங்கள் ஜிம்மனுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி, ஆமாம் நான் ஒரு மாஃபியா தான், அதுக்கு என்ன இப்போது, நான் மாஃபியா தான். எனக்கு தெரியுமா? தெரியாது. ப்ளீஸ் அவன்கிட்ட மட்டும் நான் ஒரு மாஃபியான்னு சொல்லிடாத. அவளுக்கு மாஃபியானா பிடிக்காது ப்ரோ, தெரியும். அதனால தான் சொல்கிறேன், அவகிட்ட தயவு செய்து சொல்லிடாத. ஏன் ப்ரோ? நான் லவ் பண்ணுறேன். என்ன அவகிட்ட நான் சொன்னது கிடையாது. அதனால தான் நான் அவளை ப்ரெயின் வாஷ் பண்ணி சவுத் கொரியா கூப்பிட்டு வந்தது. அவளுக்கு நீ மட்டும்தான் தெரியும். அதனால தான் அவளுக்கு நானும் இருக்கேன்னு சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் அவளை கூட்டிகிட்டு வந்த அன்றைக்கி ப்ராப்ளம் ஆகிடுச்சு. நான் ஏதோ பிஸ்னஸ் எனிமீஸ்ன்னு சொல்லி சமாளிச்சிட்டேன். ப்ளீஸ் தயவுசெய்து அவகிட்ட சொல்லிடாத. எனக்கு என்னை சுற்றி நிறைய எனிமீஸ் இருக்காங்க. லவ் பண்ணுறேன்னு தெரிஞ்சால் அவளை தூக்கிட்டு போயிடுவாங்க. ப்ளீஸ் எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. ஆல்ரெடி நானே பல பிரச்சனையில் இருக்கேன் ப்ரோ. அது வயன் அதெல்லாம் பிடிக்காது ப்ரோ. பிகாஸ்
என்னோட அப்பாவும் மாஃபியா. என்ன? ஆமாம் ப்ரோ. யார் அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது ஓகே ஆர்மீஸ், இந்த பாட்டை நான் இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இந்த பாட்டு ரொம்ப குட்டியாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து நான் சூன் போடுறேன்டா. ஓகேடா, பாய் பாய். அப்புறம் நம்ம சேனலில் இதான் நம்ம போடுற 100th வீடியோ. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இனிமேலேருந்து நான் உங்களுக்கு வீடியோஸ்லாம் கரெக்டாக போடுவேன். விமன் குக் எஃப்எஃப்ல இன்னும் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் நிறையா இருக்குடா. ஸோ இப்போதைக்கு இதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேடா, பாய் பாய். சாப்பிட்டு தூங்குங்க. லவ் யூ ஆல்.